Hello friends, welcome to my channel. All is well Raji. நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. நம்ம இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்னா பெண்களின் கர்ப்பப்பைக்கு வலுவூட்டக்கூடிய ஒரு ரெசிபி, ஒரு மில்க் ரெசிபி, கருப்பு முழு உளுந்து பால். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு கருப்பு முழு உளுந்து பால் செய்ய போகிறோம். அப்போது அந்த கருப்பு முழு உளுந்துக்குன்னே சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா கருப்பு முழு உளுந்து நம்மளுடைய உடல் எடையை கூட்ட உதவும். பொதுவாக முளைக்கட்டிய தானியங்கள் உடல் எடையை குறைக்கும்னு பார்த்துருக்கோம். ஆனால் அந்த உளுந்தோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா உடல் எடையை பொதுவாக கூட்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களின் கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. மாதவிலக்கு பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த கருப்பு முழு உளுந்து ரொம்ப நல்லதுங்க. அந்த பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணக்கூடியது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய எலும்புகளுக்கு பலம் தரும். கால்சியம் அதிகமாக இருக்குது. உடனடி ஆற்றல் தரும். வயிறு உப்புசம் அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கும்ல, மலச்சிக்கல், அதெல்லாம் சரி செய்யக்கூடியது. பார்த்திங்கன்னா இதில் இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் B6 அதெல்லாம் அதிகமாக இருக்குது. இந்த உளுந்து பால் நீங்கள் எடுக்கிற மூலமாக உங்களுடைய உடல் எடை கூடி நல்ல உங்களுடைய கர்ப்பப்பை வலுப்பெற்று எந்த பிரச்சனைகள் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். நம்ம பெண்களுக்கு மிக முக்கியமானது இந்த முழு உளுந்து பால். உளுந்து இதை நல்லா 2-3 தடவை நல்லா அலசி ஊற வச்சுக்கணும். காலையில் ஊற வச்சிங்கன்னா சாயந்தரமாக வடிகட்டிக்கலாம். இப்போ காலையில் ஊற வச்சுருக்கேன், இப்போ சாயந்தரமாக பார்க்கலாம். ஊறின உளுந்தை வடிகட்டிக்கலாம். வடிகட்டி துணி கூட கட்டணும்னு தேவையில்லை. காலையில் முளைச்சிருக்கோம், பார்க்கலாம். காலையில் முளை கட்டினப்புறம் பார்க்கலாம். மறுநாள் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா முளை கட்டியிருக்கு. ஈஸியாக வீட்டிலையே முளை கட்டிடலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தட்டிக்கிறோம். அதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. நல்ல பால் கிடைக்கும். போகிறோம் பாருங்கள், நல்ல திக்கான பால் கிடைக்கும். இப்போ சர்வ் பண்ணி காட்டுறேன். இப்போது சத்தான உளுந்து பால் தயார். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் போடுவேன். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.